ஹை டு ஆல், திஸ் இஸ் விகே. நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது ரொம்ப வருடங்கள் ஆச்சு. அதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் காரணம். நானும் வேணாம்னா சொன்னேன். யாரு? நான் தான். அது இல்லாமல் வந்து இங்கே ஐஐடி பாம்பேயில் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணது 2 years பேக். ஸோ இப்போது 2 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்னவா இருக்கும்? ஏன்னா மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ வரும்னு எதிர்பார்ப்பீங்க. அது உங்கள் தப்பு, வரும், வராமல் போகலாம். ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா ஐஐடி எக்ஸ்பீரியன்ஸ். ஐஐடி பாம்பே வந்து QS ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்திருக்கு இந்தியாவில். அதே மாதிரி வேர்ல்டு ரேங்கிங்கில் 118th பொசிஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்தியாவிலேயே இருக்க டாப் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஐஐடி பாம்பேயில் என்ன தான் இருக்குது? அது இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே படிக்கும்பொழுது நான் என்னென்னலாம் வந்து அட்வான்டேஜாக பார்த்தேன், அது இல்லாமல் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கேம்பஸ் லைஃப் தான். இங்கே ஒரே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழலாம். ஓகேவா? இங்கே வந்து டிராஃபிக் கிடையாது, பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கே பார்த்தாலுமே வந்து பசுமையாக அப்படியே மரம் செடி கொடியாக அப்படியே ஜாலியாக இருக்கும் உள்ள. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே வெளியே போனாலுமே ஒரே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்து இங்கே 24 hours நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம எப்போ வேணாலும் வெளியே போகலாம், எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். அதே மாதிரி வந்து நைட்டு 1 மணிக்கு கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ ஏன் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் கூட 1:30 நைட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அலோடு, கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அலோடு. என்னடா சொல்கிறா? எதுக்கு? எல்லாம் ஒன்றா சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ், அதே மாதிரி குரூப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். குரூப் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணால் பரவாயில்ல. அது இல்லாமல் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா வந்து கேர்ள்ஸ் வந்து 10 மணிக்கு மேலே பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அலோடு இல்லை. அதே மாதிரி பாய்ஸ் வந்து 10 மணிக்கு மேலே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அலோடு இல்லை. 10 மணிக்கு மேலே என்னடா பண்ண போகிறீங்க? ஸோ அதான். அடுத்து வந்து எனக்கு அகாடமிக்ஸில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து இங்கே அகாடமிக் கேலண்டர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எப்போ செமிஸ்டர் ஸ்டார்ட் ஆகும், எப்போ செமிஸ்டர் முடியும், அதுக்கப்புறம் எப்போ மிட் செம் இருக்கும், எப்போ என் செம் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க வித் டேட். ஸோ இதில் வந்து என்ன ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னா, எல்லாமே சொன்ன டேட்டில் கரெக்டாக நடக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அட்வான்டேஜாக என்ன நான் பார்க்குறேன்னா வந்து இங்கே கிரேடிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் மிட் செம் அண்ட் என் செம் மார்க் பேஸ் பண்ணி மட்டும் இருக்காது. உங்களுக்கு குவிஸஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அலாங் வித் என் செம் அண்ட் மிட் செம். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு என் செம் இல்லை மிட் செம் வந்து புட்டுக்குச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் குவிஸஸ் வச்சு டேலி பண்ணிக்கலாம். மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். அது இல்லாமல் இந்த குவிஸஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங்குமே வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஹைலைட் என்ன அப்படின்னா வந்து, இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ப்ரையராக நாலேஜ் இல்லை அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இனிஷியல் 2 weeks வந்து அந்த கோர்ஸில் போய் நீங்கள் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். அந்த சப்போஸ் அந்த டீச்சர் அண்ட் அந்த லெக்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னும்போது நீங்கள் அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 5-6 சப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் 2 weeks அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோர்ஸ் எந்தெந்த கோர்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம், மிச்சம்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன அது அருமையான தொழிலாக இருக்கியா? இன்னொரு முக்கியமான விஷயம் ஐஐடியில் வந்து என்னென்னா, இங்கே ஃபண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் தென் கைடன்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கா அந்த ப்ராஜெக்டை ஃபுல் ஆஃப் பண்ண, அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டோட ஐடியா, இது ரெண்டுமே வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் ரெண்டுமே வந்து டிக் ஆகிடுச்சு அப்படின்னும்போது தென் தே won't think twice to give the funding. ஓகேவா? ஸோ என்னோடய ப்ராஜெக்ட்க்கும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து என்னோடய அல்காரிதம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ரோவர் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு அப்புறம் ரோவரில் முடிச்சிட்ட பிறகு அதே அல்காரிதமை குவாட்காப்டரும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோவர் அண்ட் குவாட்காப்டர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. ஸோ அதை வந்து நாங்களே பில்ட் பண்ணோம். அதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு 2 to 3 daysலேயே வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு குயிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, given that you have the capacity and idea. ஓகேவா?
ஸோ அடுத்து வந்து நம்ம ஹாட் டாபிக் பற்றி பார்க்கலாம், அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு ஐஐடி பாம்பே வராங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இங்கே நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம், அதாவது இங்கே ஐஐடி பாம்பேயில் இந்த வருஷத்துக்கான டாப் பேக்கேஜ் வந்து 3.67 crores per annum. அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 24.02 lakhs per annum அப்படின்ற நம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குல்ல. அப்போது ஐஐடி பாம்பே வந்தாலே வந்து இங்கே பிளேஸ் ஆயிடுவாங்களா? அதுதான் கிடையாது. My disappointment is immeasurable and my day is ruined. இன்னொரு நியூஸும் பார்த்துருப்பீங்களா கூடியே, அதாவது 36% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் பிளேஸ் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு ஐஐடி பாம்பேலேயே. ஸோ இதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ரிசெஷனால் இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ பட் இங்கே ஐஐடி பாம்பே வந்தால் நீங்கள் பிளேஸ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகம், வித் பெட்டர் பேக்கேஜ் அண்ட் குட் கம்பெனி. லைக் உங்களோட ட்ரீம் கம்பெனி கூட நீங்கள் பிளேஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அதுதான் வெறும் பாசிட்டிவ்ஸாக போயிட்டுருக்கு. அதை அப்படியே நிறுத்திட்டு இப்போது நான் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிந்தி. ஓகேவா, சுத்தமாக தெரியாது. அங்கே சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி வரும்போது என்ன நம்பிக்கையில் இருந்தேன்னா கொஞ்சோண்டு இங்கிலீஷ் தெரியும், இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா இங்கே இங்கிலீஷ் என்ன, ஹிந்தியில் கூட ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேச மாட்டாங்க, வெறும் ஹிந்தி ஃபுல்லாக. ஓகேவா, ஒன்றுமே புரியல இனிஷியலாக. இப்போவும் சுத்தமாக புரியாது, அது வேறு விஷயம். ஸோ இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், அப்போ அது கூட கிடையாது. ஓகேவா, வரும் எல்லா இடத்துலையுமே ஒரே ஹிந்தி. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில். ஒரு ஃபன்னியான சுச்சுவேஷன் வேறு என்னென்னா வந்து ஹாஸ்டல் வந்தாச்சு, வந்து ஒரு ஒரு 1.5 months வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி போஸ்டிங் ஓப்பனாக இருந்தது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி செலக்டும் ஆகிட்டேன். ஓகேவா, ஸோ இவங்க ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து ஹிந்தி தெரியணும்னு சொல்லலை. ஓகேவா, அது சொல்லவும் கூடாது. ஸோ சொல்லலை. ஸோ ஆனால் எங்கள் கவுன்சிலில், அதாவது ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் நான் ஒரு ஒரு ஆளாக சேர்ந்தேன். ஸோ இங்கே செக்ரட்டரிஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் இந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றது என் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் இனிஷியலாக தெரியாது யாருக்குமே. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் மீட்டிங்கில் வந்து என்ன நோட்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. அவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ அதை வந்து மினிட்ஸ் ஆஃப் தி மீட் மாதிரி எடுக்க சொன்னாங்க. என்ன பிரச்சனைனா, அவங்க ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் அதை அவங்ககிட்ட சொல்ல வேற இல்லை. ஸோ எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா, அப்படி ஆயிடுச்சு. ஓகேவா, பட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போது வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். இப்போவும் ஃபுல்லாலாம் தெரியாது, பட் மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஸோ இது பட் இனிஷியலாக இந்த ஹிந்தி ப்ராப்ளம் இருந்தது, பட் வேறு வழியில் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இங்கே ஐஐடி பாம்பேல எக்கச்சக்க ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் தனியாக, கல்ச்சுரல்ஸ் தனியாக, அகாடமிக்ஸ் தனியான்னு. அதே மாதிரி எக்கச்சக்க கிளப்ஸும் இருக்குது. அந்த கிளப்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ எதுக்கு போகிறதுனே தெரியாது. எல்லாமே வந்து ஐ கேட்சிங்காக இருக்கும். எல்லா இடத்துக்கும் போகணுன்னு தோணும், ஆனால் போக முடியாமலும் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதே தெரியாது. எவ்வளோ நேரம் வந்து அகாடமிக்ஸுக்கு கொடுக்குறது, எவ்வளோ நேரம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்குறது, அப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்குமே போகாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மாவும் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளம். சப்போஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே போகிறீங்க, அப்போ அதே மாதிரி லைக் ஸ்போர்ட்ஸும் போகிறீங்க, கல்ச்சுரல்ஸும் போகிறீங்க, அகாடமிக்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தூக்கத்தை மறந்துடணும். ஸ்லீப் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகிடும். ஓகேவா, ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ அதான் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் ஆர் அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்னன்னா பியர் ப்ரெஷர். ஸோ இங்கே நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து டாப்பர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே வராங்க. ஆப்வியஸாக நீங்கள் எக்ஸாமில் டாப் பண்ணால் தான் வந்து உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க, பேசிக்காக லைக் உள்ளே விடுவாங்க. ஸோ அதனால் அந்த பியர் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ப்ரெஷரில் இருக்கும், லைக் அவுட் பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷரில் இருக்கும். ஓகே, இன்டர்னலாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸாக நான் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த 3 ப்ராப்ளம் தான் பேசிக்காக நான் பார்த்தது. மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக தெரியல. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து எனக்கு எதெல்லாம் வந்து அட்வான்டேஜாக பட்டுதோ, அதே மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணோம், அதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது. கொழுப்பு. ஸோ
அடுத்து வந்து இப்போ நீங்கள் யாராச்சும் வந்து ஐஐடி பாம்பே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். இது வந்து மோஸ்ட்லி ஐஐடி பாம்பே இல்லை அதர் ஐஐடிஸ் ஜாயின் பண்ணால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக வர்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது லிஸ்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் அது என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் அதுலேயே இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் இன் மை ஒப்பீனியன் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த கேம்பஸ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும். ஓகேவா, அதுதான் என்னோட ஒப்பீனியன். லைக் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2 years. அதுக்கப்புறம் லைக் 2 years or 4 years. ஸோ நீங்கள் பிடெக் வந்து 4 years, எம்டெக் வந்து 2 years. ஸோ ஆஃப்டர் திஸ் 2 years or 4 years நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு சேஞ்ச் பார்ப்போம். அது நம்ம டே 1லேருந்து இந்த லாஸ்ட் டே வரைக்குமே வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க. நானும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நோட் பண்ணேன். நீங்களும் ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் அந்த 2 years முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்தீங்க அப்படின்னா மாசு டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு வந்து சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஐடி பாம்பே ஒர்த்தா இல்லையா? நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒத்து வருமா?